வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. இப்போ நம்ம நார்த் இந்தியன் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெசர்ட் தாங்க செய்ய போகிறோம். டெசர்ட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சிங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணியில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியையும் சேர்த்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் அப்பப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா ஜவ்வரிசி சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நிமிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்கங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா எலும்பி வருது பாருங்கள். இது மாதிரி எலும்பி வந்தோடனே நீங்கள் தனியாக ஜவ்வரிசியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பாலை ஒரு பாதி அளவுக்கு வர அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். நல்ல பால் பாதி அளவுக்கு வற்றிருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். எதனால் ஜவ்வரிசி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம்னா ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் ஜவ்வரிசி மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா வெந்து தனியாக நம்ம இதில் டெசர்ட்டில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் நல்லா அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்து ஒரு 5 நிமிட்ஸ் ஆச்சு. நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம எடுத்த ஜவ்வரிசி 1 கப் எடுத்தோம்னா அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நார்மலாக நம்ம ஜவ்வரிசியோட அப்படியே பால் சேர்த்தோம்னா பாயசம் மாதிரி ஆயிரும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் டெசர்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை சிறிதளவு பாலில் காய்ச்சாத பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசியோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜவ்வரிசியோட இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா திக்காயிரும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா செட் ஆகிடட்டும். அப்போ தான் நம்மளுடைய டெசர்ட் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்தது நம்ம புலாவ் செய்யலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். புலாவுக்கு நார்மல் ஆயில் சேர்க்குறத விட தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாய் நறுக்கிய பெரிய வெங்காயம் இப்போ இதில் 2 சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம புலாவ் சேர்க்குறதுனால எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாவில் இருக்கக்கூடிய காரம் தான். அதனால் ஒரு 10 பச்சை மிளகா இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமெல்லாம் வர தேவையில்லை. புலாவுக்கு நார்மலாக இருந்தாலே போதுமானது. இப்போ நான் ஒரு 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில், பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கள் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த வெங்காயம், காய்கறி, இந்த இஞ்சி பூண்டு இதில் இருக்கக்கூடிய ராஸ்மல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம பொடியாய் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க, போதுமானது. இப்போ இதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட இப்போ நம்ம செய்யக்கூடிய புலாவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா
அந்த காய்கறியிலையும் உப்பெல்லாம் சேர்ந்துடும். இப்போ வந்து நான் 3 கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு இப்போ வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புலாவுன்றனால நம்ம வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. இதே வந்து பிரியாணி மாதிரி நம்ம செய்கிறோம்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நான் வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து புலாவில் வந்து கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா காய்கறி வணக்கும் போதே வந்து நீங்கள் அது கூட வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சேர்த்து வணக்கி விட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஒரு 5 நிமிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து உதிரியாக வந்து நம்மளுடைய புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீன் மேக்கர் வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஒரு ட்ரை கிரேவி தான் பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு வந்து 3 தக்காளி, ஒரு பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு சிறு துண்டு பட்டை, 3 கிராம்பு, சிறிதளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டோம். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேகட்டும். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பச்சையாக தான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் தக்காளி, வெங்காயம் இதில் இருக்கக்கூடிய ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் மேக்கரையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் மேக்கரையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக தான் வந்து மீன் மேக்கரை செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கிரேவி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை வந்து சேர்த்து வந்து தக்காளி வெங்காயமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து கிரேவியாக வரும். நான் வந்து ட்ரை கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா மீன் மேக்கரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் இருந்தால் போதுமானது. அந்த மீன் மேக்கரில் ஃபுல்லுமே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட காரம், புளிப்பு இது ஃபுல்லுமே வந்து நல்லா வந்து சேர்ந்துக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய மீன் மேக்கர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டிங்கன்னா நம்மளுடைய மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் சப்பாத்தியை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து எப்பயுமே போடும்போது வந்து 2 சைடும் லைட்டாக வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். கல்லில் வந்து சப்பாத்தியை போட்ட உடனேவே வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்க்கக்கூடாது. அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆயிரும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம சேனலில் சாஃப்ட் சப்பாத்தி எப்படி போடலான்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்திகளை இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக இது மாதிரி வந்து ப்ரௌன் கலராக லைட்டாக மாறினதுக்கப்புறம் வந்து நெய்யோ எண்ணெயோ வந்து சேர்த்து எடுத்திங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே புலாவோடையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 சிறு துண்டு பட்டை, கிராம்பு 3, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க.
நல்லா அந்த ஆயிலில் வந்து வெங்காயம் நல்லா வந்து வணங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதையும் நல்லா வந்து நம்ம வணக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வணக்கி விடுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறமே வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து வணக்கி விட்டுட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாலாம் வந்து நல்லா எண்ணெயில் வணங்கி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் ஒரு 4 தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வேக விட்டுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி டொமேட்டோ பியூரியாக செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து தக்காளியை வந்து அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணியும் செய்யலாம். இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் டொமேட்டோ பியூரி செஞ்சிங்கன்னா பட்டர் மசாலாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். மசாலாவில் இருக்கக்கூடிய ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 5-6 வந்து முந்திரி பருப்பை வந்து லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா வந்து பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரு ரிச்னஸ் கொடுக்கறக்காக. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து இதில் பொடியாக நறுக்கிய பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் உடையாத அளவுக்கு வந்து லைட்டாக வந்து மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வந்து தூவிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்தூரி மெத்தியை யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லியை விட நம்ம செய்யக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த கஸ்தூரி மெத்தியோட ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கஸ்தூரி மெத்தியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிட்ஸ் வந்து நல்ல சிம்லேயே இருக்கட்டும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த எல்லா ரெசிபியுமே வந்து 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளாரையே செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப குயிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக வந்து நம்ம சாம்பார், பாயசம் இது மாதிரி தான் செய்வோம். அது இல்லாமல் இது மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சமைச்சிடலாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.